காவேரி வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. காவேரி, அவங்க மாமா, அதுக்கப்புறம் அவங்க பாட்டி எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. இங்கே விஜய் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க. அதனால வந்து அவரும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாரு. அடுத்து எல்லாருமே வந்து இங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. இங்கே கங்கா வந்து எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு போகணுன்னு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. சாரதா அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பாத்தியாடி இவன் வந்து எப்படி வீட்டில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா பசுபதி பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம வந்து குமரன் உடனே அவர் சட்டையை பிடிச்சி கேட்குறாரு. அங்கே ரவுடிஸ் எல்லாம் அவர் அடிக்க வராங்க. அடுத்து வந்து பெரிய பிரச்சனையாவது ஊர் பொதுமக்கள்லாம் வந்துடுறாங்க. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, இது அவங்க வீடு, நீ எதுக்குப்பா உன் வீடுன்னு சொல்கிற அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. என்கிட்ட பத்திரம் இருக்குது, எல்லா ப்ரூஃபும் இருக்குது, எதுவாக இருந்தாலும் அவங்க கோர்ட்டில் பார்த்துக்க சொல்லுங்கள், அது வரைக்கும் இந்த வீட்டில் அவங்க தங்கக்கூடாது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நாங்கள் தங்கக்கூடாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்றாங்க. நீங்கள் இங்கே இருந்தால் நாங்களும் இங்கே இருப்போம், இங்கே பார் மரியாதையே வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இது உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. எல்லாரும் சேர்ந்து போலீஸ்க்கு வந்து போகிறாங்க. போலீஸ் வந்து இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த வீட்டை நாங்கள் பூட்டிக்கிறோம், பூட்டி வச்சிடலாம், ஏன்னா வந்து இந்த பிரச்சனை வந்து தீரணுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து அவங்கள அனுப்புகிறாங்க. இங்கே வந்து அவங்க அம்மா வந்து பாட்டி எல்லாருமே வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படி பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மனசு கஷ்டத்தோடு வராங்க. இங்கே வந்து அவங்க அத்தை வீட்டில் வந்து எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து எதுக்கு அழுவுறீங்க, எல்லாம் சரியாயிடும், சீக்கிரமாகவே அந்த பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டாமல் இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் காவேரி வந்து அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அத்தை பரவாயில்ல அத்தை, நானே காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு காஃபி போட போகிறாங்க. அப்போ அவங்க அத்தை வந்து காவேரியை பார்க்குறாங்க. என்னடி வித்தியாசமாக இருக்க அப்படின்றாங்க. என்ன அத்தை என்ன ஆச்சு அப்படின்னு, இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. காவேரி வந்து ஐயோ இந்த அத்தை வேற கூப்பிடுதே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. முகத்தை பார்க்குறாங்க, முகத்தை திருப்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உடம்ப பார்க்குறாங்க, வயிறு தொட்டு பார்க்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என்னடி வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குது, முகம்லாம் வந்து அப்படியே பிரகாசமாக இருக்குது, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அது ஒன்றும் இல்லாத அப்படின்னோடனே, நானும் அதை தான் வீட்டிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், இவ ஒரு மாதிரி இருக்கா, இவ ஆளே சுத்தமாக சரியில்லை, மாசமான பொண்ணு மாதிரியே இருக்கா, வீட்டில் இன்னொருத்தி மாசமாக இருக்கா, ஆனால் அவளை பார்த்தா கூட அவள் அப்படி தெரியல, ஆனால் இவளை பார்த்து தான் நிற மாதம் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது வயிறு, எப்படி 3-4 மாதம் இருக்கும் போல் இருக்கா, அந்த மாதிரி இருக்கா, எனக்கே ஒன்றும் புரியல. நான் சொன்னேன் யாரை வீட்டில் ஏற்றுக்கிறா, எல்லாரும் வந்து இவ சாப்பிட்டுட்டு ஏதோ இருக்கா அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சாந்தி என்ன சொல்கிறேம்மா அப்படின்னு. ஆமாடி வேணா அவளை நல்லா பாருடி, அப்படியே காவேரிங்க வா, நான் வரமாட்டேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி போக பார்க்குறாங்க. காவேரி பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. வரப்பெரிய பெரியார், ஏன் அது இப்படி கையை பிடிச்சி இழுக்கிற அப்படின்றாங்க காவேரி. பின்ன என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு. சாரதா இதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விடுங்க மதினி, அவள் ஏதோ போகிறேன்னு சொல்கிறாள், போட்டு விடுங்க, இப்படிலாம் பேசினா அவளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அத்தை தான் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வேறு அப்படின்னோடனே, இருக்கிற பிரச்சனையில் தேவையில்லாத பிரச்சனையில் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, நீ சும்மா இரு சாரதா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு, இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. காவேரி பயந்து வராங்க. உடனே வயிறை தொட்டு பார்க்குறாங்க, கையை பிடிச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முகத்தை பார்க்குறாங்க. ஏய் உண்மையை சொல்லிடி, குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என்னத்தை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் பேசுனது உண்மை தான், உண்மையை சொல்லு, நீ மாசமாக தானே இருக்க அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க அம்மா. மதனி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இவ மாசமாக இருக்கிறது உண்மை தான், உண்மையா இல்லையா நீங்களே கேளுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து என்ன மதனி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் அந்த பையன் கூட வாழலன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கா இவ, வேணும்னா இவளை கூப்பிட்டு கேளுங்க, எனக்கு என்னமோ இது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. பாட்டியெல்லாம் அதிர்ச்சி, எனக்கும் அந்த சந்தேகம் தாண்டி, ஏய் உண்மையை சொல்லிடி, மாசமாக இருக்கியா அப்படின்றாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள் எல்லாரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவையில்லை, அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்றாங்க காவேரி அவங்க அம்மா. சாரதா உனக்கு ஒன்றுமே தெரியல, இவ சொல்கிறதெல்லாம் உண்மை நீ நினச்சிட்ருக்க, அதான் சொல்கிறாள் சாந்திக்கே எல்லா விஷயமும் தெரியுது, எனக்கும் எல்லாம் தெரியுதான், ஆனால் ஏன் வாய் எல்லாரும் அடிச்சிட்டிங்க, இப்போ சாந்தி கேட்குறா, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லிடி அப்படின்னோடனே. அது வந்து தொப்பன்னு சொன்னேன், இப்போ என்னென்னா மாசமாக இருக்கேன்னு சாந்தி சொல்கிறா, உண்மையாடி அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்னமோ மதினி உண்மை தான் தோணுது, இவ கண்டிப்பாக மாசமாக தான் இருக்கா, ஏய் உண்மையை சொல்லிடி, அந்த பையன் கூட வாழ்ந்தியா, அதான் மாசமாக இருக்கியா, என்ன கதை ஒன்று இப்போ சொல்ல போறியா பெரியானோன்னு. பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. ஏன் அத்தை இப்படிலாம் உளறிட்டு இருக்க, தேவையில்லாத பாட்டி சொல்லி விட்டு உன்னை இப்படி குழப்பிச்சா அப்படி சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. நெல்லு காவேரி அப்படின்றாங்க அவங்க அம்மா. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உன்னை வந்து இங்கே வா அப்படின்றாங்க சாரதா. உண்மையை சொல்லிடி, இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நிஜம்தானா, உண்மையிலே மாசமாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல்.